பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரன் தாவீது எந்த பிரச்சனையே ஆனாலும் சரி, அதை தன்னுடைய விசுவாச அறிக்கையினால மேற்கொண்டிருக்கிறார். விசுவாச அறிக்கையினால சாதித்திருக்கிறார். விசுவாச அறிக்கையினாலேயே அவர் எதிர்பார்த்த நன்மைகளையும் உயர்வுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அதுல ஒரு வீட்டுக்கு எப்படி அடித்தளம் உறுதியாய் இருந்தால் அந்த வீடு எந்த காலத்தில் ஆனாலும் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் அது உறுதியாய் நிற்பது போல, தாவீதுடைய விசுவாச அறிக்கை தான் தாவீது கடைசி வரைக்கும் போராட்டத்தின் மத்தியிலும் மனுஷருடைய தந்திரமான சூழ்ச்சியின் மத்தியிலையும் அவரால் உறுதியாய் நிற்க முடிந்தது. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடிந்தது. புதிய முயற்சிகளும் புதிய திட்டங்களும் அவருக்கு வாய்த்தது. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் திருப்பாடல்கள் 71 அதிகாரம் 20வது இறை வார்த்தை. இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே, எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர், பாதாளத்தினின்று என்னை தூக்கிவிடுவீர். பிரியமானவர்களே, வாழ்க்கையில துன்பத்தை அனுமதித்த ஆண்டவர் அந்த துன்பத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் விடுதலை தந்து மறுபடியும் என்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்றும், எந்த ஒரு பாதாளத்துல நான் தள்ளப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து என்னை மறுபடியும் தூக்கி எடுப்பார் என்றும் தாவீது விசுவாசித்து அறிக்கை செய்கிறார். இந்த விசுவாச அறிக்கை தான் நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் எங்களுக்கு இந்த துன்பம்? ஏன் எங்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதல்ல நம்முடைய வார்த்தையாய் இனி இருக்க வேண்டியது. எந்த துன்பத்தை ஆனாலும், எந்த நெருக்கத்தை ஆனாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஆனாலும் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் இதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், இருந்தாலும் ஆண்டவர் இந்த சூழ்நிலை கடந்து செல்லவும் எங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் புது வாசல்களை திறந்து எங்களை வெட்கப்படுத்தின மனுஷருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்கும்படி எங்களை நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமானாலும் ஒவ்வொரு நாளிலானாலும் நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். 2வது, ஆண்டவராகிய தேவன் பேதுருவை தண்ணீரில் மூழ்கி போன போது கரம் பிடித்து தூக்கி விட்டது போல, யோசேப்பை குழியில தள்ளின அதே சகோதரர்களை கொண்டு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்தது போல, எங்கள் தேவன் எங்களை எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் எங்களை விடுவிப்பார், எங்களை உயர்த்துவார் என்கிறதான அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள் என்று சொன்னால், பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் இறுதி வரைக்கும் என்னை நடத்துவதற்கு போதுமானவர் என்று 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 அறிக்கை பண்ணுவது போல, நம்ம நல்ல அறிக்கைகளும் நல்ல விசுவாசத்தோடு கூடிய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் தான் நமக்கு நன்மைக்குரிய வாசல்களை திறந்து விடுவதற்கு தேவனுக்கு அது லெகுவான காரியமாய் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொள்ளுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் மறுபடியும் கட்டி எழுப்பவும் உயிர்ப்பிக்கவும் படு பாதாளத்திலிருந்து தூக்கிவிடவும் படுமோசமான பொருளாதார நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்தவும் போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தரப்படி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.